வணக்கம் உறவுகளே. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இன்றைக்கி எங்கே விசிட் பண்ண போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு இடம்தான் பொண்டுகல் சேனி. இந்த பொண்டுகல் சேனியிலேயே மிகவும் பிரபல்யமான ஒரு இடம்தான் பொண்டுகல் சேனி பாலம். இந்த பொண்டுகல் சேனி எந்த ஒரு டிவிஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரான் பிரதேச செயலக பிரிவுலான். கிரான் பிரதேச செயலக பிரிவில் பொண்டுகல் சேனி என்ற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ள இடம்தான் நம்ம விசிட் பண்ண போகிற இந்த பொண்டுகல் சேனி பாலம். விவசாயத்தை முக்கியமாக கொண்ட ஒரு அழகான இடம்தான் இந்த பொண்டுகல் சேனி கிராமம். நாங்கள் இந்த ஊருக்கு வந்து போகிற வரைக்கும் முக்கியமாக பார்த்த ஒரு விஷயந்தான் இந்த பசுமையான வயல். நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ பேர் நின்று வரம்பு கட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. அடுத்து வரப்போகிற ஒரு கிளிப்ஸையும் எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதுதாங்க நம்ம எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அந்த பொண்டுகல் சேனி பாலம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இடங்க இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒன் டைம் ஆச்சும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த பொண்டுகல் சேனியோட அக்யூரேட்டான லொக்கேஷன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அங்கே போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் பொண்டுகல் சேனியில் குளித்து முடிச்சுட்டு அடுத்ததாக விசிட் பண்ண இடம்தான் வடமனை. நான் ஆல்ரெடி வடமனையை பற்றி ஃபுல் ப்ளாக் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அங்கே போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வடமனை நோக்கி போயிட்டுருக்கும்போது இடையில் ஒரு பாலம் ஒன்று ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களால் அந்த ஆற்றை கடந்து அங்கால போக முடியல. இந்த அண்ணா தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ட்ரிப்பில் ஒரு பைக்கை தான் கொண்டு போயிடலாமன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு பைக் எடுத்துகிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இங்கெல்லாம் கரையை கடந்து வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் செகண்ட் ட்ரிப்பில் என்னோடய ஃப்ரெண்ட் பைக்கை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க.
ஆற்றை கடந்து ஒரு 2 கிலோமீட்டர் இங்கெல்லாம் வந்த மாதிரி நாங்கள் ரோட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, கூகுள் மேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அதுலேயும் சரியான லொக்கேஷன் காட்டலை. அதனால் அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் வழி கேட்டோம். அவங்க சொன்ன வழியால் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இடையில ரொம்ப தூரத்தில் 2 யானையை பார்க்க கிடச்சிது. ஒரு வழியாக பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வழி கேட்டு ஊரை விட்டு வெளியில் வந்து சேர்ந்துட்டோம். கடைசியாக புனானைக்கிட்ட வரும்போது இன்னொரு யானையை பார்க்க முடிஞ்சது. இதுதாங்க இன்னைக்குரிய வீடியோ. இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர் அண்ட் பாய்.